ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்பவர். எஸ், ஹல்லேலூயா. our help in time of need. தேவன் ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம மேல வச்ச பாசம் ரொம்ப பெருசு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல வச்ச பாசம் ரொம்ப பெருசு. அதனால ஏற்ற நேரத்துலங்க நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. சோ உங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ அதை தேவன் உங்களுக்கு கட்டாயம் செய்வாரு, செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால நீங்களும் தேவன்கிட்ட வர்றதுக்கு கூச்சப்படாதீங்க, சோர்வு அடையாதீங்க, சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க ஃபீலிங்ஸ், அதான் உங்களோட உணர்ச்சி, ஜெபம் பண்ற மாதிரி எனக்கு எண்ணம் இல்லை, எனக்கு அந்த உணர்வு இல்லை, ஸோ நான் அப்படியே இருக்கேன், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. வேதம் வாசிக்கிற மாதிரி எனக்கு உணர்வு இல்லை, அது இடம் கொடுக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், இடம் கொடுக்காதீங்க. உங்களால முடிஞ்சதை தேவனுக்கு கிட்ட தேவனை தேடுங்க. சம்டைம்ஸ் தெரியுமா, உங்களுக்கு லவ்ஸியா இருக்கும், லவ்ஸி ஃபீலிங், ரொம்ப பிடிக்காது, என்னடா இது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க போய் அந்நிய பாசல பேருங்களேன், அப்பயே பேசுங்களேன் ஆண்டுகிட்ட, அது அப்படியே அந்த லவ்ஸி ஃபீலிங் எல்லாம் எடுத்து போடுங்க. அனுபவசாலி பேசி கொண்டிருக்கிறேன் உங்க மத்தியில. ஏன்னா நம்ம வாழ்க்கை சீராய் போகிற வாழ்க்கை அல்ல. ஒரு நாள் மேல இருப்போம், ஒரு நாள் கீழே இருப்போம், இப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. அவர் எப்பொழுதுமே நம்ம இருக்கிற இதுக்கு தான் இறங்கி வருவாரு. அதையும் தெரிந்து கொள்ளுங்க. இறங்கி நமக்கு வேண்டியதே நமக்கு செய்வாரு. இன்னைக்கு இவன் லவ்ஸியா இருக்கானா, நான் எதுக்கெல்லாம் இவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. உங்க ஃபீலிங்ஸ் பிரகாரம் நான் சொல்றேன், ஃபீலிங்ஸ் பிரகாரம் போகாதீங்க. லவ்ஸியா இருந்தாலும், ஜெபம் பண்ணாத மாதிரி இருந்தாலும், வேதத்தை வாசிக்காத போல இருந்தாலும், அப்பதான் நீங்க போய் அதை செய்யணுங்க. அதுதாங்க விசுவாசத்துல நடக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அதான் உண்மை. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டியிலே சேர கடவோம். ஆமென். சோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்க, அதுதாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற சவால்கள். ஏற்றம் இறக்கமா சவால்கள் மத்தியில பிரியமானங்களே, கிருபாசனத்திலே தைரியமா நீ வாடு தேவன் சொல்றாரு. அப்படின்னா தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ள நீ தைரியமா வா அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆமென். அதுதாங்க இந்த வசனம் சொல்லுது. அழைப்பு கொடுக்கிறாருங்க பிதாவாகிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், இப்ப நம்ம மத்தியில ஆவியாய் பிரசன்னமா இருக்கிற தேவன் சொல்றாரு, கிருபாசன தண்டையில தைரியமா வா. இப்ப பிரச்சனைகள் மத்தியில, உங்க சவால்கள் மத்தியில தான் சிலவங்கலாம் தேவனை திட்டிட்டு தூரமா ஓடி போவாங்க. எப்படி இவர் எனக்கு இந்த மாதிரியான காரியத்தை வாழ்க்கையில அனுமதி கொடுத்தாருன்னு வசனத்தை மறந்து போறாங்க. உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, உலக பிரகாரமா கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு தேவன் சொல்றாரு. ஸோ இந்த வசனத்துல நல்லா அறிந்தவங்க என்ன செய்வாங்களாம், கிருபாசன தண்டையில தைரியமா வருவாங்களாம். ஆமென். அதனால்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் பிரியமானங்களே, தேவனோட பிரசனத்துக்குள்ள ஜெபம் பண்ணுவதும், வேதத்தை வாசிப்பதும், அந்நிய பாஷை நல்லா பேசுவதும் ரொம்பவும் முக்கியமா இருக்கு பிரியமானங்களே. ஹல்லேலூயா. இதுதான் நீங்க விசுவாசத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கை. சோ விசுவாசத்துல வாழ்றவங்க பிரியமான, நீங்க சவால்களை நோக்கி போகும்பொழுது, சவால்களை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, தைரியமா கிருபாசன தண்டையில நீ வா என்று தேவன் அழைப்பு கொடுக்கிறாருங்க. ஏன் தெரியுங்களா, இரக்கத்தை பெறவும், அந்த வசனமே சொல்லுது, அந்த சவால் மத்தியில உங்களுக்கு இரக்கம் தேவையா இருக்கு. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை, ஏற்ற சமயத்தில் நம்ம தேவன் நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் தேவன். சகாயனா உதவி செய்கிற தேவன். ஏற்ற சமயத்திலுங்க அவர் நமக்கு உதவி செய்கிறவர். உதவி செய்வதில் கொஞ்சம் கூட தேவன் சோர்ந்து போகவே மாட்டாரு. தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. ஆமென், ஹல்லேலூயா. மன்னிப்பதில் எவ்வளவு வல்லவரா இருக்கிறாரோ பிரியமானவர்களே, அதே போல உதவி செய்வதிலும் அவர் வல்லவராகவே இருக்கிறார். நமக்கு என்ன தேவையா இருக்கோ அதை சந்திக்க அவர் சர்வ வல்லவரா இருக்கிறார். சோ அதனால நம்ம தைரியமா வருவோங்க பிரியமானவர்களே. தேவனுடைய கிருபாசன தண்டையில அவர் அழைப்பு கொடுக்கிறபடியே ஏற்ற சமயத்தில் சகாயம் கிருபையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்ப ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபைனா என்ன பிரியமானவர்களே,
அப்பனா ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்யும் கிருபை, உதவி செய்யும் சகாயம் செய்யும் தான் உதவி செய்யும் கிருபை. help in time of need, help in time of need தமிழ் ஆங்கிலத்தில். அப்படின்னாங்க நம்ம வியாதியா இருக்கும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க தைரியமா தேவனுடைய சமூகத்தண்டை, தேவன் சொல்றது மாதிரி ஏற்ற சமயத்து சகாயம் செய்யும் தேவனா இருக்கிறபடினால தைரியமா அவருடைய கிருபாசன தண்டையில நம்ம தைரியமா போகிறபடினால பிரியமானங்களே, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள போகும் பொழுதுங்க அதோடைய என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது என்ன தெரியுங்களா அர்த்தம்? நம்ம வியாதியா இருக்கும் போதுங்க, வியாதியா இருக்கும்போது நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்றோம். இப்ப நம்ம கிருபையின் உடன்படிக்கை காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கிருபையின் உடன்படிக்கை பிள்ளையா இருக்கிறதுனால நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சுகம் இயேசுவை காட்டிலும் சின்னதுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அது எந்த விதத்திலும் தேவன் தடை செய்யவே மாட்டாரு உங்க வாழ்க்கையில. நமக்காக பெரிய ஈவை கொடுத்த தேவன் சுகம் சின்ன ஈவு. ஏன்னா நீதிமானுக்கு சுகம் ஈவுங்க, ஈவா தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டார். நீதிமானுக்கு சுகம் ஈவு. அதனால தான் அநேக தடவை நீங்க கிறிஸ்துக்குள் நீங்க நீதிமான் என்று நீங்க அறிக்கை செய்யணும். நான் சொன்னல, உங்க உணர்ச்சி பிரகாரம் நீங்க போகக்கூடாது. உங்க சரீரம் என்ன சொல்லுது என்று நீங்க போகக்கூடாது, அதை நம்பக்கூடாது. நீங்க கிறிஸ்துக்குள் நீங்க நீதிமான் என்று நீங்க அறிக்கை செய்யும் பொழுதுங்க அப்பவே அந்த பலவீனம் நீங்கி போகுங்க. அப்பவே நீங்க ஆட்டினாலும் கூட அது நீங்கி போகும். பிரியமானவர்கள், சுகவீனம் இல்லாமல் போகுங்க. அப்பனா வியாதி ஒண்ணு உங்களுக்கு தாக்குதா, அது இல்லாமல் போகும். தைரியமா தேவனுடைய சமூகத்துல நீங்க வரும் பொழுதுங்க ஏற்ற சமயத்தில் நீங்க சகாயம் செய்ய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அப்ப வியாதியா இருக்கும் பொழுது பிரியமானங்களே சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க பிரியமானங்களே. என் உறவுகள்ல பிளவு வரும் பொழுது, உறவுகள்ல அப்பனா சண்டை வந்துடுச்சா, அதை சரி செய்யறதுக்கும் தேவனிடத்துல இருந்து நீங்க அந்த உதவியை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஹல்லேலூயா. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே நம்ம சொல்றோம். ஆனா எதுக்கு கிருபை? வசனம் சரியா விளக்குது பிரியமானங்களே. இதுதான் ஏற்ற சமயத்துல சகாயம் உதவி செய்யும் கிருபை. நம்ம இயேசு கிறிஸ்துவே கிருபையா இருக்கிறார் பிரியமானங்களே. இதெல்லாம் நமக்கு செய்யறதுக்காகவே தேவன் வந்தாருங்க. ஆமா, நீங்க தத்தளிப்பது தேவனுடைய சித்தமே அல்ல. ஒன்றியா இருந்து உங்க கிறிஸ்டியன் வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் பண்றது தேவ சித்தமே கிடையாதுங்க. கிறிஸ்தவன் ஸ்ட்ரகிள் பண்றதுன்னா உங்க விசுவாசத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. இங்க கிருபையை விசுவாசிக்கிறீங்களா, நியாய பிரமாணத்தை விசுவாசிக்கிறீங்களா, எதுல நிக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம் பிரியமானங்களே. நம்ம தேவனிடத்துல நம்ம வரும் பொழுது பிரியமானங்களே, தேவன் நிச்சயமாகவே சுகத்தால் நம்மளை நிரப்புவாரு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பண பற்றாக்குறை நீங்கள் உங்களுக்கு இருக்கும் பொழுது யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். என் குறைகளை கிறிஸ்துவேசுக்குள் எல்லாத்தையும் நிறைவாக்குகிற தேவன் என்று நீங்க சொல்லும் பொழுது பிரியமானங்களே, பண தேவை சந்திக்கப்படுது. ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது பிரியமானங்களே, அது உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு இப்ப உதவி தேவையா இருக்கு. அந்த உதவி தேவன் எப்படி கொண்டு வராரு? அந்த பிரச்சனையை உங்களுக்காக தீர்த்து வைப்பார். சகாயம் செய்யும் கிருபை. அதனால நம்ம வாழ்க்கை எல்லாம் எப்படி தெரியுங்களா? அப்படியே இளைப்பாடுற வாழ்க்கை தாங்க கிறிஸ்துக்குள்ள. கிறிஸ்து மேல சார்ந்து இளைப்பாடுற வாழ்க்கை தான். அவர் பார்த்து கொள்வார். அதனால தைரியமா அவருடைய கிருபாசன தாண்டையில ஒவ்வொரு நாளும் வருவோம். அந்நிய பாசை நீங்க பேசும் பொழுது பிரியமானங்களே, உங்களுக்குள்ளாக இருந்து ஜீவ ஊற்று தெரியுங்களா? அது உங்களுக்குள்ள ஓடுற ஜீவ ஊற்று. அது போய் உங்க நரம்பு, நாடி, தசை, அவயம், உங்களை தேவன் உச்சம் தடைந்து உள்ள கால்வட்டு படிச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? அது எல்லாத்துக்குமே உதவியா இருக்கு. அந்நிய பாசை நீங்க பேசுறது வீணான காரியம் அல்ல, அது உங்களுக்கு உதவி செய்யுது. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்வார். இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு சகாயம் செய்யறது, உதவி செய்கிறார் தெரியுங்களா? உறவுகளை பிளவு வரும்போது அது சேர்த்து வைக்கிறாரு. என் வேலைகள் பிரச்சனை வரும்போது கூடங்க, சிலவங்களுக்கு வேலை இடத்துல சூப்பர்வைசர் மூலமா பிரச்சனை, அல்லது பாஸ் மூலமா பிரச்சனை, அல்ல டீம் லீடர் மூலமா பிரச்சனை, யாராவது ஒரு ஆள் பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நமக்கு தீர்த்து வைக்கிறவரும் அவர் தான். அதுதான் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை. அதனால்தான் தேவன் சொல்ற, தைரியமா தைரியமா கிருபாசன தண்டையில வா. ஆமென். எப்பொழுதுமே தேவன் அழைக்கிறார் பிரியமானவர்களே. சிலர் நினைப்பாங்க, நான் ஒரு லவ்ஸி கிறிஸ்டியன். அப்பனா நான் நான் கிறிஸ்டியன், நான் சபைக்கு போறேன் ஒரு நாள், சபைக்கு போக மாட்டேன் ஒரு நாள், ஜெபிக்கிறேன் ஒரு நாள், ஜெபிக்க மாட்டேன் ஒரு நாள், நான் தேவனை தேடுறதில்ல சரியா அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கைய அதே வச்சு அவங்களே மட்டம் தட்டிக்குவாங்க. இது எதிராளிக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க.
அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இடம் கொடுக்காதீங்க. கிறிஸ்து இயேசு அசந்தின ரத்தத்தின் மூலமாய் பிரியமானங்களே, வெள்ளை ஏற பெற்ற ரத்தம், அதுக்கு எவ்வளோ மதிப்பீடு நீங்க கொடுக்குறீங்களோ பிரியமானங்க, அது எவ்வளோ மதிப்புள்ளதா, ப்ரெஷஸா, வெள்ளை உயர்ந்ததா, எவ்வளோ அதுக்கு நீங்க அது கணம் கொடுக்குறீங்களோங்க. நீங்க அவர் ரத்தத்தால வாங்கப்பட்டிருக்கீங்க, அவர் ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்க நீங்க எப்படிங்க நீங்க ஒவ்வொருத்தரும் தெரியுங்களா, ஒவ்வொருத்தரும் ரிகார்ட்லெஸ் உங்களுடைய விசுவாசம் மேல இருக்கா, உங்க விசுவாசம் கீழே இருக்கா, அதெல்லாம் இங்க இல்ல. நீங்க விசேஷமான ஜனங்க பிரியமானங்க. நீங்க லவ்ஸி கிறிஸ்டியனே இல்லை. ஆனா ஒரு சிலர் அதனால தான் அவங்க கேட்கிற பிரசங்கம், கேட்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். அவங்கள கிறிஸ்துக்குள்ள அவங்கள அனல் மூட்டி எரிய விடுற வார்த்தைகளை தான் அவங்க அதிகமா கேட்கணும். எவ்வளவா தேவன் உங்களை நேசிக்கிறார் என்ற வார்த்தையை தான் அதிகமா கேட்கணும். அவங்க விசுவாசத்தை ஊட்டி விடுற அது அவங்க விசுவாசத்தை எழுப்பும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம இப்படி இருக்கும் பொழுது தைரியமா வருவோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம லவ்ஸி கிறிஸ்டியனே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் தள்ளி போன கிறிஸ்தவன், அப்படின்னா தமிழ்ல தள்ளி போன கிறிஸ்தவன். என்னடா நீ கிறிஸ்டியன், என்னடா நீ கிறிஸ்டியன் அப்படின்னு பிறர் சொல்லுவாங்கங்க. ஏன்னா பிறர் சொல்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேது, அவங்க பிசாசின் ஏவுதலா சொல்றாங்கன்னு. மனுஷர்கள் சொல்லுவாங்க பிசாசத்தை கை தட்டுவோம். அதை ரிசீவ் பண்ணி கொள்றவங்க எப்படி ரிசீவ் பண்ணி கொள்றாங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்க சத்தியத்துல சரியா விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க எல்லாருமே இயேசு ரத்தத்தால வாங்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். தள்ளி போன கிறிஸ்தவன் யாருமே இல்லை. சில தப்பானதெல்லாம் கேட்டுட்டு நான் தள்ளி போனவன்னு அவங்க சொல்லிக் கொள்றாங்க. இதுதான் நீங்க இதெல்லாம் இந்த மாதிரி தான் நீங்க உங்க செல்ஃபை சொல்லிக் கொள்ளணும்னு சொல்லி எதிராளியும் விரும்புவான். ஆனா பிதாவாகிய தேவன் உங்களை தரமான கிறிஸ்துவராய் பார்க்கறாங்க. ஏத்துறீங்களா? இயேசுவே உங்களுடைய தகுதிங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நினைச்சு இதெல்லாம் நீங்க தியானிக்கும் பொழுது நீங்க நிச்சயமாகவே பிரியமானங்களே தேவனுடைய சமூகத்துல தைரியமாய் கிருபாசன தண்டையில தைரியமா நீங்க வருவீங்க. ரிகார்ட்லெஸ் ஆஃப் நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் தேவனோட நேரத்தை செலவழிக்கிறீங்க, அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. ஏன்னா தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவே பெரிதான ஈவை உங்களுக்காக தேவன் கொடுக்கும் பொழுது சிறிதான ஈவுகள் உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. பண தேவை எல்லாம் சிறிதான ஈவு, சுகம் சிறிதான ஈவு நிச்சயமாகவே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எந்த தடையும் இல்லைங்க. சர்ச் பண்ணு உன் செல்ஃபை. எங்க தடை ஏன் உனக்கு சுகம் கிடைக்க மாட்டேது? நீ செய்யற ஜபம் சரியா? நீ வாழ்ற வாழ்க்கை சரியா வாழ்றியா? சிலங்களுடைய நோ சர்ச். உங்களோட சர்ச்லாம் என்ன தெரியுங்களா? இப்ப நான் கிறிஸ்து இயேசுக்குள் நீதிமான். உங்களே நீங்க பார்க்கும் பொழுது நீங்க சொல்றது எல்லாமே நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளை. இதை தான் நீங்க பார்த்துக்கணும். இதுதாங்க நீங்க செய்யணும். நியாய பிரமாணத்துக்கு ஓடுனீங்கன்னா எதிராளி சந்தோஷப்படுவான். ஏன்னா ஒரு காலத்துல அவன் அதை தான் ஆயுதமா பயன்படுத்தி எல்லாத்தையும் தாக்கிட்டு இருந்தான். ஆனா அதை இயேசு கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனத்தின்படி எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாரு. நியாயப்பிரமாணத்தில் சிலுவையில அரைஞ்சிட்டாருங்க. ஹல்லேலூயா. அதனால அதை எழுதி கொள்ளுங்க. நீங்க எல்லாருமே நல்ல கிறிஸ்தவர்கள். அது உங்களை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? தேவகுமாரனே உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். தேவகுமாரனே உங்களுக்காக அவருடைய அன்பின் நிமித்தம், பேரன்பின் நிமித்தம் அவருடைய ஒர்த் தாங்க நீங்க, அவருடைய தகுதி தாங்க நீங்க, அவர் மூலமா தாங்க தகுதி பெற்றிருக்கோம் நம்ம எல்லாரும். இந்த சத்தியத்தை கேட்காதனால தான் பிரச்சனையே. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அப்பயும் கிரியைகளுக்கு தான் ஓடுறாங்க. நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ற, நீ எவ்வளோ நேரம் படிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு போறியா, நீ இது சரியா, அதெல்லாம் பார்த்து தான் ஒரு கிறிஸ்தவனே மதிப்பிடுறாங்க பிரியமானங்களே. ஆனா ஒரு கிறிஸ்தவனை நம்ம எப்படி மதிப்பிடணும்? கிறிஸ்து மூலமாய் தான். கிறிஸ்து நமக்காக வந்தாருங்க, நம்ம மேல ரொம்ப அனுபவிச்சுக்கிறாரு. ஸோ அதனால பிதாவாகிய தேவ இந்த சிந்தையோட கிருபாசன தண்டையில உங்களை தைரியமா வர சொல்றாரு பிரியமானங்களே. ஸோ நான் தள்ளி போன கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடாதீங்க. எதிராளிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன் தெரியுங்களா? அப்படியே நீங்க சொல்லி நீங்க அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. இல்ல பிரியமானங்களே, நீங்கெல்லாம் சிறந்த கிறிஸ்தவர்கள். இன்னும் எழும்புங்க தேவனுக்காக. ஆமென். தேவனோட ஒளி உங்க மேல உதிச்சிட்டு எழுப்பி பிரகாசிங்க. ஹல்லேலூயா. சரியாய் விசுவாசிப்போம், சரியாய் வாழ்வோம். அதனால சரியாய் கிருபாசன தண்டையில தைரியமாய் வர கடவோம் ஒவ்வொரு நாளும்.
அங்கதான் நீங்க உங்க சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க, அங்கதான் நீங்க உங்க விடுதலையை பெற்றுக்கொள்றீங்க, அங்கதான் நீங்க உங்க தேவைகள் சந்திக்கப்படுவதை நீங்க பாக்குறீங்க. அங்கதான் உங்க பிரச்சனை ஆயிட்டா, உறவுகள்ல பிரச்சனை ஆயிட்டா, அந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுகிறதை நீங்க பாக்குறீங்க. ஏன்னா தெரியுங்களா, நீங்க கிருபாசன தட்டிலே தனியமா வரும்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நீங்க அனுமதி கொடுக்கிறீங்க. அதுதான் உண்மை பிரியமானங்களே. ஏற்ற நேரத்தில் சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். சோ சில நினைப்பாங்க அவங்க தள்ளி போன கிறிஸ்தவங்களே, அவங்க தள்ளி யாருமே நான் இப்ப சொன்ன விளக்கத்தின்படி தள்ளி போன கிறிஸ்தவங்களே கிடையாது பிரியமானங்களே. சோ எப்படி நம்ம தைரியமா வருது? இயேசுவின் ரத்தம். எப்பொழுதும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தம் எப்பொழுதுமே 24 மணி நேரமும் உங்க பக்கம் தான், உங்க மேலதான் இருக்கு. நீங்க கழுவப்பட்டு கொண்டே இருக்கீங்க. தைரியமா நீங்க வரலாம். ஆமென், ஹல்லேலூயா. தைரியமா நீங்க வரலாம். அவ்வளோ வேல்யூங்க. நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களை சும்மாகவே விடவில்லை. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஒன்றேங்க, இயேசுவின் ரத்தம் ஒன்றே நம்மளை வந்து பரிசுத்தவான்களா ஆக்கியிருக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இயேசு ரத்தம் மூலமா தான் நம்ம பரிசுத்தவான்களா இருக்கிறோம். நம்மளுடைய கிரியைகள்னால நம்ம பரிசுத்தவான்கள் இல்லைங்க. இயேசுவின் ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டு என்றென்றும் எப்படி நம்ம வந்து சதா காலமும் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோமோ அதே போல பரிசுத்தவான்களாகவும் ஆக்கப்பட்டு விட்டோம். இதான் இயேசு சிந்தின ரத்தத்துக்குள்ள அவ்வளோ மதிப்புங்க, வல்லமைங்க. ஹல்லேலூயா. உன்னை நீனே எப்போதுமே பரிசுத்தவானாய் பாரு, உன்னை நீ எப்பொழுதுமே நீதிமானாய் பாரு. ஹல்லேலூயா. இதுல குறைபாடு இருக்குங்க. சிலருக்கு கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்க கிரியைகளுக்கு ஓடுறாங்க. நான் நல்லா வாசிச்சாதான், நான் நல்லா நடந்தாதான், நான் இதெல்லாம் நல்லா செஞ்சாதான் நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், இல்லாட்டினா இல்ல அப்படின்னு சொல்றாங்கங்க. இல்ல பிரியமானங்களே, நம்ம இயேசுவின் ரத்தத்தால சதா காலமும் நீதிமானாய் ஆக்கப்பட்டு விட்டோம். சோ அதுல அந்த இதுல நம்ம நடப்போம். ஆமென். சோ நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதல்ல, நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதல்ல, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவ பிரசன்னத்துக்குள் நீங்க வரும்போது உங்க பாவத்தை சொல்லி அவர் காட்டுவார் என்ற பயமும் உங்களுக்கு தேவை இல்ல. ஏன்னா பாவத்தை சொல்லி இனி தேவன் காட்ட மாட்டார், பாவத்தை சொல்லி காட்ட மாட்டார். ஏன்ட்டீங்களா, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன. அதைத்தான் எப்பொழுதுமே திருவந்து பந்தியை நீங்க எடுக்கும் பொழுது அந்த திராட்சை ரசம், அதான் இயேசுவோட ரத்தம், அதுல நீங்க பங்கு பெறும் பொழுது அதை நீங்க நினைவு கூர்றீங்க. நீங்க வந்து மன்னிக்கப்பட்டுட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க பாவம் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டன. சிலருக்கு வந்து அதுல எல்லாம் வந்து இந்த வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டன. இதுல நம்பிக்கை இல்லாததுனாலதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள வர பயப்படுறாங்க. ஓ, நான் போனேன்னா ஆண்டவர் அதை சுட்டி காட்டுவார் என்ற. இல்லைங்க, காட்டவே மாட்டாரு. நீங்க கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தான் உங்களுடைய கடவுளா இருந்தா நீங்க தைரியமா கிருபாசன தண்டையில நீங்க போகும்பொழுது தேவன் பாவத்தை நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதல்ல, நம்முடைய பாவத்தை தேவன் சுட்டி காட்ட மாட்டாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுங்களா, அவை எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டன. நமக்குள் பாவம் இருக்குங்க, ஆனா நம்ம மேல தேவன் பாவத்தை பாக்குறது இல்லைங்க. ஏன் தெரியுங்களா, இயேசுவோட ரத்தம் நம்மளை கல்வி மூடிக்கொண்டிருக்கு. நம்மளோட வாழ்க்கையே கிறிஸ்துக்குள்ள தாங்க பிரியமானங்களே அடங்கி இருக்கு. நம்ம கிறிஸ்துவோடு உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் உட்கார்ந்து இருக்கிறோம்? முழுக்க மன்னிக்கப்பட்டபடியினால தான் உட்கார்ந்து இருக்கிறோம். வேதத்தின் சத்தியங்க பிரியமானங்களே இதெல்லாம். ஹல்லேலூயா. எப்படிங்க நீங்க ஒரு தள்ளி போன கிறிஸ்தவங்களா இருக்க முடியும்? யோவான் 16:10 நீதியை குறித்து அவர் வந்து கண்டித்து உணர்த்துவார் என்று தமிழ் வேதாகமம் சொல்லுது. ஆங்கிலத்தில் வந்து யூ ஆர் convict of righteousness போட்டிருக்கு. ஓகே, convict. அவர் வந்து கன்விக்ட் பண்றாருன்னா உனக்கு உணர்த்துவாராம். தமிழ்ல வந்து இன்னும் கொஞ்சம் கசாரா போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னா குற்றப்படுத்துற மாதிரி, கண்டித்து உணர்த்துவார். நான் ஆங்கிலத்துக்கு போறேன், ஆங்கிலத்திலிருந்து உங்களுக்கு வரேன். கன்விக்ட் தான், அவ்வளவுதான். கன்விக்ட்னா நீ வந்து பரிசுத்தவான், நீ நீதிமான் என்று தான் ஆவியானவர் உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பாரு. அந்த 16 அதிகாரத்தை போய் யோவான்ல நீங்க வாசிங்க. நம்ம வந்து இயேசுவின் ரத்தத்தால் வாங்கப்பட்ட நீதிமான்கள். ஆமென். நம்ம வந்து கிருபையினால இயேசுவின் ரத்தத்தினால இலவசமாய் பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டுட்டோம். ஸோ தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தைரியமாக நீங்கள் போகும்பொழுது, கிருபாசன தண்டையில் நீங்கள் தைரியமாக போகும்பொழுது தேவன் பாவத்தெல்லாம் சுட்டி காட்டவே மாட்டார். ஏன் தெரியுங்களா, இயேசுவின் ரத்தத்தை தேவன் உங்கள் மேலே பார்த்து கொண்டே இருப்பார். நம்முடைய பின்னால் வாழ்க்கையை கொஞ்சம் நோக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்களாக இருந்த பொழுது தவறுகள் செய்து கொண்டிருந்த காலத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்க பிரியமானவர்களே.
அப்பயும் தேவன் அவளை நேசித்து கொண்டு தான் இருந்தார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவ பிள்ளையா தான் நம்ம எல்லாரும் இருந்து கொண்டிருந்தோம். மன்னிக்கப்பட்டவர்களாய் தைரியமாய் கிருபாசன தண்டையில போவதுக்கு தேவன் நம்மளுக்கு உரிமையை கொடுத்திருந்தாரு. சோ ஜனங்களுடைய தப்பான அபிப்பிராயம் தேவனை குறித்து தப்பான அபிப்பிராயம் வருதுன்னா தப்பான செய்திகளை கேட்டு நம்ம கிறிஸ்துக்குள் வைக்கப்பட்டது தாங்க. தேவன் அங்கேருந்து உங்களை வெளியாக்க மாட்டாரு. அவ்வளோ வேல்யூ நீங்களாம். யோ வர்த் காட் சன். மதிப்பு கிறிஸ்து இயேசுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுனால தகுதி பெற்ற பிள்ளைகள்ங்க நம்ம. ஸோ இந்த சத்தியத்தை ஒரு கிறிஸ்தவன் கேட்கங்க அவன் பாவம்லாம் வாழ்க்கையிலேருந்து அவனை விட்டு ஓடிடும். அது இந்த சத்தியம் போய் அவனை கழுவி சுத்திகரிக்கும். பிரியமானங்களே, அவன் பாவத்தில் வாழ மாட்டான். இந்த வாழ்க்கையை தான் தேவன் அழைத்தார் நம்மளை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. என்னடா கிறிஸ்தவனி என்னால வேணாம் பிரியமான, அதை மேலே பேசவே வேணாம். யாரெல்லாம் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுதான் கடவுள் என்று வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். சரியாய் விசுவாசிக்கும்படிக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறாரு. ஆமென். ஸோ இயேசுவோட ரத்தமானது உங்களை கழுவி சுத்திகரித்து உங்க மேல இயேசுவோட ரத்தமானது இருக்கிறதுனால பிரியமானங்களே, உங்க வாழ்க்கை எப்பொழுது தேவன் பாவத்தை பார்க்கவே முடியாது உங்க வாழ்க்கையில. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதான் நான் சொல்றேனே, நமக்குள் தவறு இருக்கு, ஆனாலும் அந்த தவறை தேவன் பார்க்க முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தை தான் நம்ம மேல பார்த்து கொண்டு இருப்பாரு. அதனால நம்ம எப்படி வேணுமா பாவம் செய்யலாம். சிலரோட சிந்தெல்லாம் அப்படிதான். அப்படின்னா எப்படி வேணுமா இல்லைங்க. இந்த சத்தியம் போய் ஜனங்களை விடுதலை ஆக்குமே தவிர, ஏன்னா இயேசு நமக்காக முடித்த வேலையில தாங்க வல்லமை. இயேசு நமக்காக சிந்தின ரத்தத்துல தான் வல்லமை பிரியமானங்களே. இயேசு நமக்காக அடிக்கப்படுறதுல தாங்க வல்லமை பிரியமானங்களே. ஹல்லேலூயா. அவர் நமக்காக உயிர் தெழுந்ததுக்கும் அதுல தான் வல்லமை பிரியமானங்களே. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸோ இந்த சத்தியத்தை ஜனங்கள் கேட்க விடுதலை வாழ்க்கை தான் வாழ்வார்களே தவிர போய் பாவத்துல உழ மாட்டாங்க. பாவ சேத்துல போய் பொறல மாட்டாங்க. ஆமென், ஆமென். ஸோ இயேசுவின் ரத்தத்தை தான் அவர் பார்க்கிறாரு. அதுதான் உங்க எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காகவும் நீங்க ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காகவும் அது சிந்தப்பட்டது. அதனாலதான் தைரியமாய் கிருபாசன தண்டையில நம்ம எல்லாரும் வரலாங்க. நம்ம நம்பிக்கையோடு வரலாம். வித் கான்ஃபிடன்ஸ். பிரியமானங்களே, உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. தேவனிடத்துல நம்பிக்கையோடு வருவதுக்கு நான் அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சோ நீங்க தவறு செய்து உங்களுக்கு இரக்கம் தேவைப்படும் பொழுது பாருங்க, கிருபாசன தண்டையில நீங்க தைரியமா நீங்க வரும் பொழுது பாவத்தை தேவன் காட்ட மாட்டாரு. அதனால தான் நம்ம தைரியமா வரலாம் என்று தேவன் சொல்கிறார் அந்த வசனத்தின்படி. ஸோ இந்த வசனம் சொல்லுது, நீங்க தைரியமாய் வரும் பொழுது ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தைரியமாய் நீங்க தேவன் அண்டையை நீங்க வரும் பொழுதுங்க, நீங்க அந்த நேரத்துக்கு அந்த செய்த தவறுக்கு நீங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்றீங்க. அடி வாங்க போற, உதவாங்க போற, பாரு தேவன் உன்னை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதே இல்லை பிரியமானங்களே. ஏன்னா நமக்கான தண்டனை எல்லாமே இயேசு எடுத்துக்கொண்டாரு. ஆமென். ஸோ இரக்கம் என்றால் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம இது உறுதி. தேவனிட்ட நம்ம தைரியமா நம்ம வரும்பொழுது நம்ம தேவனிடத்திலிருந்து இந்த வசனம் சொல்லுவது பிரகாரம் நம்ம இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இரக்கம் என்றால் நீங்க செய்த தவறுக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு, கண்டாமினேஷனுங்க. வறுமைனா ஏழ்மை, வறுமை. நான் ஏன் தத்திரியமா இருக்கிறேன் அப்படின்னா நான் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில, அதனால தான் தத்திரியம் என்னை பின்தொடருது அப்படின்னு சில நம்பிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை பிரியமானங்களே, இல்லவே இல்லை. விசுவாசம் தான், பிலீஃப் தான் ராங்கா இருக்கு. பிலீஃப் ராங்கா இருக்கிறதுனால தான் வறுமை பின்தொடருது. இப்ப உங்க மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க பெர்ஃபெக்ட் பீப்புளா இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். சோ நமக்கு வேண்டிய, நம்ம தவறு செய்யும் பொழுதுங்க நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு, வறுமை, தோல்வி, இழப்பு, மரணம் உங்களுக்கு வராது. ஏந்தீங்களா? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும். நம்ம தைரியமா வரும்பொழுது தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். தேவனுடைய சமூகத்துல நம்ம வரும்பொழுது நம்ம தேவனுடைய தைரியமா தேவனுடைய கிருபாசன தண்டையில வரும்பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். பார்த்தீங்களா? அது கிருபாசனம் என்று தான் சொல்லுதுங்க. த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபை தான். ஏன் எப்படிங்க கிருபையில தண்டனை வரும்? இயேசு அவர் மேல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாரு. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் தெரியுங்களா? எப்படி இவங்க இப்படி இருந்தாங்களே, எப்படி இவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்துச்சு, ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க, ஜீரோ ஆயிட்டாங்க வாழ்க்கையில. எப்படி வறுமையில போய் விழுந்தாங்க, எப்படி தோல்வியில போய் விழுந்தாங்க, எப்படி இழப்புல போய் விழுந்தாங்க, எப்படி மரணம் சந்திச்சுது. பெரியமானங்களே, நம்ம இந்த கேள்விலாம் கேட்க கூடாதுங்க. நம்ம சரியா நம்புறது இல்லைங்க தேவனை.
நம்ம கிறிஸ்துக்குள் யாரும் நம்புறதும் இல்லைங்க. கிருபை நற்செய்தியை நம்புறதே இல்லை பிரியமானங்களே. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்னும் சிலர் வந்து அவங்களோட தவறு குறையெல்லாம் பார்த்துட்டு தேவனுடைய கிருபாசனத்துல வரமாட்டுறாங்க தைரியமா. ஐயோ தேவனா, ஏன்னா அவங்க அந்த மாதிரி சிலர் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ லைக்கே இல்லை, நீ வராத, நீ ஊழியம் செய்யாத, நீ நிக்காத, நீ அங்க உட்காரு. அப்புறம் எல்லாமே சின்ன பிள்ளைங்களை வந்து டிசிப்ளின் வந்து பண்ணி உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சிருவாங்க. ஆனா தேவன் வந்து கிருபாசன தண்டை தைரியமா அவர் சொல்றாரு எல்லா நேரங்களும் ஏன் தெரியுங்களா? நம்ம அந்த நேரத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்றோம். வசனம் சொல்றது போல நம்ம இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்றோங்க. இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். நம்ம செய்யற தவறுக்கு நமக்கு வந்து தண்டனை இல்லை. நான் சொன்ன காரியங்களுங்க அது இல்லை. அதனால நீங்க தைரியமா நீங்க வரலாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள. இரக்கம்னா நீங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன, இன்னும் நல்லா தான் வாழ்வீங்க, இன்னும் நல்லா தான் ஆசீர்வாதமா தான் நீங்க வாழ்வீங்க. தேவன் உங்க மேல பாராட்டுற இரக்கம். இந்த சத்தியம் நீங்க நம்பணும் பிரியமானங்களே, இது உண்மை. சோ நீங்க தைரியமா கிருபாசன தண்டையில வரும்போது இரக்கம் மாத்திரமல்ல, அந்த வசனம் திரும்பவும் சொல்லுது, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய் கிருபையை அடையவும். கிருபையை அடையவும். சோ நீங்க தைரியமா கிருபாசன தண்டையில வரும்பொழுது இரக்கம் மாத்திரம் பெறாமல் கிருபையையும் பெற்றுக்கொள்றீர்கள். கிருபையை நம்ம பெற்றுக்கொள்றோமா? சோ இந்த கிருபை என்னங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிருபை என்றால் நீங்க பெற்றுக்கொள்வதற்கு தகுதி பெறாத நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்றீங்க. நம்ம யாருமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு எந்த தகுதியும் பெறல பிரியமானங்களே. எல்லாமே நம்ம கிருபையினால தான் தகுதி பெற்றோம். நம்ம எவ்வளவாய் நல்லா ஜெபிக்கிறோம், நம்ம எவ்வளவாய் உபவாசம் எடுக்கிறோம், நம்ம எவ்வளவாய் முழங்காலிலே நிற்கிறோம், எவ்வளவாய் வேதத்தை வாசிக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம ஆவிக்குரிய ரீதிக்கு வந்து வளர்ச்சிக்கு தான். ஆனா இதை பார்த்து தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீதிமான் என்று சொல்றாருன்னா நீங்க தப்பான அபிப்பிராயத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம கிருபாசன தண்டையில தைரியமா வரும். ஜட்ஜ்மெண்ட் சீட் இல்லைங்க, நியாயப்பிரமாணத்துக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நியாயப்பிரமாணத்துல அதுதான் தேவன் வந்து அவர் மேல போட்டுக்கொண்டார். நமக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு எல்லாமே இயேசு அவர் மேல போட்டுக்கொண்டார். இல்லாட்டி அங்க கிறிஸ்தவர்களா இருந்த நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே செய்த பாவங்களுக்கு நம்ம தண்டனை விழுந்து நம்ம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். நம்ம எப்படிங்க பிழைச்சோம்? அது நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. தேவன் உங்க மேல கிருபையா இருக்கிறதுனாலதான். இல்ல நான் எப்படியாவது இவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அதனாலதான் தேவன் என்ன மன்னிச்சாரு. நம்ம மன்னிப்பு கேட்பதின் மூலமா நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசுவின் ரத்தத்தின் உள்ள வல்லமையினாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு. நம் வாழ்நாள் முழுவதும் உள்ள எல்லா பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டன. சோ ஒரு கிறிஸ்தவன் இதை உணரும் பொழுது, நான் ஏன் இன்னும் பாவம் செய்யணும், நான் ஏன் இந்த கெட்ட வாழ்க்கையில வாழணும், நான் ஏன் இந்த வாழ்க்கையில, ஐயோ ஆண்டவர் என்னை எங்கேயோ வச்சிருக்கிறாரு, நான் ஏன் இன்னும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த கழுக போல, கழுகு வந்து கோழி குஞ்சுகளோடு சுத்தி கொண்டிருந்ததான். அதுக்கு வந்து உயரமா பறக்கும் அப்படின்னு அதுக்கு தெரியாதான். நம்ம கழுகுல போலங்க, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களா எப்படிங்களா, கழுகுகளை போல புது பேலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து கொண்டு உயர பறப்பாங்களாம். நம்மலாம் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க. நம்ம எந்த விதத்திலும் தகுதி பெறலங்க பெற்றுக்கொள்வதற்கு. ஆனா இயேசு அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை தகுதியாக்கிட்டாரு. என் பாதுகாப்பு கூட இப்ப இயேசு ரத்தம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. பாதுகாப்பு. சங்கீதம் 91 உன்னதமான மறைவில இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமே. நம்ம கிறிஸ்துக்குள் நம்ம நீதிமான்களா ஆக்கப்பட்டபடினால பிரியமானங்களே, நம்ம உன்னதமான மறைவுக்குள்ள சர்வ வல்லவருடைய நிலத்துக்குள்ள 24 மணி நேரமும் தங்கி கொண்டிருக்கிறோம். இயேசு அங்க போய் நம்மளை வச்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரியமானங்களே, அபிஷேகம், தயவு, வெற்றி, செழிப்பு, பரிபூர்ண ஜீவன், இது எல்லாமே கிருபையின் மாத்திரமே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனோட சமூகத்துல தைரியமா வாங்குங்க. ஒவ்வொரு நாளும் தைரியமா வாங்க பிரியமானங்களே. தைரியமா வந்து பெற்றுக்கொள்வோம். நீ இப்படி செய்யற, தேவன் உன் ஜெபத்தை கேட்பாரா? சில சொல்ற வார்த்தைங்க, தேவன் உன் ஜெபத்தை கேட்பாரு. ஏன்னா அவங்க இன்னும் தேவனோட பிள்ளை தான். இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை தான். அவங்க இயேசுன்னு நோக்கி அவருடைய சமூகத்துக்கு போகும்பொழுது இயேசு அவங்க ஜெபத்தை கேட்பாரு. ஸோ அந்த பையன் வந்து அவங்கள்ட்ட என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, எந்த குற்ற செயல்கள், என்ன தவறான காரியங்கள் இருந்தாலும் சரிங்க, இந்த சத்தியத்தை அவங்க அறியும் பொழுதுங்க பிரியமானங்களே, நிச்சயமாகவே நல்ல கிறிஸ்தவர்களாய், அவங்க ஆல்ரெடி நல்ல கிறிஸ்தவங்க தான், இன்னும் சிறந்த கிறிஸ்தவர்களாய் தேறி வருவார்கள். எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்பயோ உதிச்சிட்டுங்க.
எழுப்பி பிரகாசிப்போம். நல்ல தேவ செய்தியை கேட்டு தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்போம். நீங்க இப்ப எங்க கிட்ட கேட்டுருக்கிறதெல்லாம் நல்ல செய்தி. இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. God loves me with an everlasting love. ஆண்டவர் என்ன அனாதி அன்பினால் நேசிக்கிறார். அந்த சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கட்டும். அது ஒரு பூஸ்டா இருக்கட்டும்ங்க. தேவ வார்த்தையிலையும் சரி, ஜெபிக்கிறதுலையும் சரி, நேரத்தை இன்னும் செலவழிக்க செய்யட்டும். கிருபாசனத்திலே தைரியமா இப்போ உங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானங்களே. and எப்பொழுதுமே தேவனுடைய கதவு திறந்துதான் இருக்கு. உங்களுக்காக அவர் சாத்தவே மாட்டாரு. நீங்க சோ ப்ரெஷஸ் தருமா ஆண்டுகிட்ட. எப்படி நீங்க உங்களே பாக்குறீங்க? பைபிளை போய் வாசிங்க. நான் கேட்குற இந்த சத்தியத்தை போய் தியானம் பண்ணுங்க. எப்படி நீங்க எவ்வளவு ஸ்பெஷலான ஆளு நீங்க பாருங்க. நினைச்சு நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கெஸ்தமனி தோட்டத்துல தேவன் என் சித்தமே அல்லவென்றார், உன் சித்தமே ஆகட்டுமே. அங்க தேவன் எவ்வளவு வியாகுலப்பட்டாரு. ஏன் தெரியுங்களா? passionate love for us. நம்ம மேல வச்சிருக்கிற என்ன அன்பு தெரியுங்களா? உணர்ச்சிகரமான அன்பு, passionate loveங்க. அப்படியான ஒரு அன்பு நம்ம மேல, உங்க மேலையும் என் மேலையும் உலக ஜனங்கள் மேலையும். பிரியமானங்களே, அதுக்கு கண்டிஷன் இல்லை. எவ்வளவு நல்லா இருக்குல்ல கேட்க. நிபந்தனையே இல்லைங்க. தேவனுடைய அன்புக்கு நிபந்தனையே இல்லை பிரியமானங்களே. தீராதாம். இன்னைக்கு கூட தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருங்க. நாளைக்கு கூட இன்னும் தேவன் ரொம்ப நேசிப்பாருங்க. நான் அவ்வளோதான் அவங்கள பாட்டு பிரயாசப்பட்டு அவங்களை போய் பார்க்குறேன், அவங்க என்னை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்மளை கிவ் அப் பண்ண செய்யும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் பின் தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா அவரோட அன்பின் வல்லமே அவருக்கு தெரியும். அது எவ்வளோ வல்லமைன்னு. இயேசுவின் ரத்தம் நம்ம தைரியமா கிருபாசன தண்டையில எப்போது போவதுக்கு நம்மளை தகுதியாக்கிட்டு. ஆமென்.